மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்துல உருவாக்கின ஒரு ஆச்சரியமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னும் எக்ஸலண்டா பிளே ஆயிட்டு இருக்கு. 2017க்கு அப்புறம் வர நவம்பர் 28 இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை லைவா வாசிக்க போறாங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கல்லால ஆனது. உங்களால நம்ப முடியுதா? அதுவும் கல்லால செய்யப்பட்ட நாதஸ்வரம். என்னப்பா சொல்ற? எங்க அந்த நாதஸ்வரம் வாசிக்க போறாங்க? வாங்க பார்க்கலாம். கோவில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்ம கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வர டிசம்பர் 1 நடக்க இருக்கு. அதை முன்னிட்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில ஒன்றான இந்த நாதஸ்வர வாசிப்பு நிகழ்ச்சி வர நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க இருக்கு. மரத்தால செய்யப்பட்ட நாதஸ்வரம் 600 கிராம் எடை இருக்கிறது. ஆனா கல்லால செய்யப்பட்ட இந்த நாதஸ்வரம் கிட்டத்தட்ட 3.5 கிலோ எடை இருக்கு. இந்த நாதஸ்வரத்துல சண்முக பிரியா, கல்யாணி இந்த மாதிரி பிரதிமத்திம ராகங்களை மட்டும்தான் வாசிக்க முடியும். மற்ற ராகங்கள் வாசிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மூச்சை ரொம்ப சிரமப்பட்டு செலுத்தி தான் வாசிக்க முடியும். இதை வாசிக்கக்கூடிய ஆஸ்தான வித்வான் திரு தமிழரசன் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறக்காம நீங்களும் நேரா வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கங்க. தேங்க்யூ.